ஐயா நாராயணசாமி அவர்களை ஐயா ஷாகுல் அமித் அவர்கள் தான் என்னிடத்திலே வந்து அழைத்து வந்தார். ஏற்கனவே நம்முடைய சுரேஷ் அவர்கள் அவரை பற்றி சொல்லியிருந்தாலும் அவரை அழைத்து வருகிற போது இது இப்போதல்ல, அது இதுக்கு முந்தைய நூல் வெளியீட்டு விழாக்கு அப்போதுதான் எனக்கு அறிமுகம். சுரேஷ் அவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டேன். அவரை பார்த்தவுடன் எனக்கு இருந்த அபிப்பிராயம் என்னென்றால், அவர் பார்த்த உடனே அவர் நல்ல சவுப்பு போட்டு ஒன்று நெத்தி நிறைய வச்சுக்கிட்டு அவர் வந்தார். அவளுக்கு அந்த நிகழ்ச்சி வந்தது. அந்த நாவலை படித்தேன். நாவலை படித்த பிறகு அதில் ஒரு இடத்திலே பார்ப்பனிய எதிர்ப்போடு அந்த கதாபாத்திரத்தை உள்ளே நுழைத்திருந்தார். சரி, ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்போடு இருப்பார் போல இருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். அவ்வளோதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் அதற்கு பின்னால் இந்த நூலை வாசிக்க 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 அவருடைய பிம்பம் மிக பெரிதாக என் முன்னாலே எழுந்து நின்றது. தமிழ் இலக்கிய உலகத்தில் மிகச் சிறப்பான எழுத்தாளர்கள் பலர் அடையாளம் காணப்படாமலேயே போய்விட்டார்கள். நீங்கள் தமிழ் இலக்கிய உலகத்திலே மிகச் சிறப்பான ஒரு நாவல் என்று சொன்னால் இடைவெளியை சொல்லலாம். சம்பத் அவர்களை அவர் மறைவுக்கு பின்னால் தான் அதற்கான அங்கீகாரம் கிடைத்தது. அதே போல புயலிலே ஒரு தோணி எழுதிய சிங்காரம் அவர்கள் பதிப்பகமாக ஏறி அவர் மறைந்ததற்கு பிறகுதான் இலக்கிய உலகத்திலே அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. ஆனால் நண்பர்களே, இன்றைக்கு ஐயா அவர் இந்த நூலை படித்ததற்கு பிறகு நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த நூலை எழுதிய ஐயா நாராயணசாமி அவர்கள் போற்றி பாராட்டப்பட வேண்டிய ஒருவராக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, பாராட்டப்படக்கூடியவர் அல்ல, பாதுகாக்கப்பட வேண்டியவராகவும் அவர் இருக்கிறார். புரட்சி கவிஞர் ஒரு கவிதையை சொல்வார். இனப்பெயர் ஏன் என்று பிறன் என்னை கேட்டால் மனதில் எனக்கு சொல்லனா மகிழ்ச்சியாம், நான் தான் திராவிடன் என்று கூறுகையில் தேன்தான் நாவெல்லாம் வான்தான் என் புகழ் என்பார். இந்த நூலை படிக்கிற போது அந்த திமிர் ஏற்படுகிறது. நான் ஒரு திராவிட நாகரிகத்தை பெற்றவன் என்ற திமிர் ஏற்படுகிறது. அந்த திமிரை இந்த நூல் உருவாக்குகிறது. இந்த நூலினுடைய சிறப்பு என்ன என்று தெரியுமா நண்பர்களே? இந்த ஊற்றங்கரைகளை இன்றைக்கு ஏன் வெளியிட்டிருக்கிறோம் தெரியுமா? இந்த நூலை சிந்து சமவெளியில் தொடங்கி வைகை நதியினுடைய நாகரிக தொடர்பையெல்லாம் ஒரு பரந்துபட்ட பார்வையிலே இருந்து ஏறக்குறைய ஒரு 2000-3000 ஆண்டு காலத்தினுடைய வரலாற்றை ஒரு நாராயணசாமி என்கிற ஒரு தனி மனிதர் அப்படியே ஒரு புட்டிங் இந்த கேப்சூல்ஸ் என்று சொன்னாலே அது மிகச் சுருக்கமாக இங்கே கொடுத்திருக்கிறார்கள். எந்த இடத்துல நீங்கள் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்களே சர் ஜான் மார்ஷல் அவர்களை பற்றி. சர் ஜான் மார்ஷல் அவருடைய சிந்து சமவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் என்று உறுதிப்படுத்திய நூற்றாண்டில் இன்றைக்கு அந்த நூல் வெளியிடப்படுகிறது. அது கால பொருத்தம். அது மட்டுமல்ல, இந்த நூலில் ஒரு இடத்துல ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், தொன்மையான நாகரிகங்கள் இருக்கின்ற இடத்திலே தான் அகழ்வாய்வுகள் நடைபெறுகின்றன என்று. ஏற்கனவே கொற்கையிலே நடைபெறுகிறது. ஆதிச்சநல்லூர், மணலூர், கீழடி, தேனூர், சிவகலை, அரிக்காமேடு போன்ற பல பகுதிகளிலே அகழாய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பெரிய விஷயம் என்னவென்று நண்பர்களே, நம்முடைய ஊற்றங்கரையில் பக்கத்தில் 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னானூரில் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாகரிகம் பிறந்ததற்கான அடையாளங்கள் தேடப்பட்டு இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன. வெட்டுருக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு கீழடியினுக்கு அடுத்த இடமாக ஊற்றங்கரை இருக்கிறது. அந்த இடத்திலே தான் சர் ஜான் மார்ஷல் அவர்களை நினைவுபடுத்தி திராவிட நாகரிகத்தை மையப்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு நூலை இன்றைக்கு நாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே ஒரு பெருமைப்படக்கூடிய நிகழ்ச்சியாக நீங்கள் கருத வேண்டும். அதே போல் ஐயா பழ வெங்கடாசலம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்களே, 2022 ஆண்டு வாண்டிய நகரில் நீராறும் கடல் எடுத்த பாடல் ஒழிக்கப்பட்ட போது இருந்த 6 சகோதரிகளே ஒரு சகோதரி ஊத்தங்கரையை சேர்ந்தவர்கள் என்கிறார்களே, அது எவ்வளோ பெரிய பெருமை. திராவிடம் இன்றைக்கு சொல்கிறார்கள், தமிழ்தாய் வாழ்த்தில்
திராவிடங்கிற வார்த்தை வரக்கூடாது என்று பேசுகிற சில சீமானிசங்களுக்கு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிற சில மனநோயாளிகளுக்கு சொல்கிறோம், திராவிடம் என்ன என்பதை இந்த நூலை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது நாம் தமிழர் அமைப்பை ஆதரிக்கிறவர்களாக வெற்று தமிழ் தேசியம் பேசுபவர்களாக இருந்தால் முதலில் திராவிடம் என்ன என்பதை படிப்பதற்கு இந்த நூலை கொடுங்கள். இது ஒரு கோடார் நோட்ஸ் மாதிரி. அவர்கள் மிகச்சரியான கருத்துக்களை மிக அழகாக தொகுத்திருக்கிறார்கள். ஒரு கருத்தியல் பயணம். அதில் ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், இந்திய வரலாறு என்பது ஆரிய திராவிட இன போராட்டத்தினுடைய வரலாறு தான். இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இன வரலாறு என்பது ஆரிய திராவிட இன போராட்டத்தின் வரலாறு. இதில் மிக தெளிவான ஒரு சான்றுகளோடு சொல்கிறார், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது தீயினால் அளிக்கப்படவில்லை, சிந்து நதிகளுடைய பெருவெள்ளத்தால் அளிக்கப்படவில்லை, இது ஆரியர்களால் தான் அளிக்கப்பட்டது என்பதை நிறுவியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தரவுகளை இந்த நூலை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கிற யுத்தம் இருக்கிறதே, இது எதனுடைய தொடர்ச்சி என்றால் சிந்து சமவெளியினுடைய தொடர்ச்சி என்று சொல்லியிருக்கிறார். இந்த நூலை அவர் எழுதுகிற போது ஆரியர் வருகைக்கு முன்பு, ஆரியர் வருகைக்கு பின்பு, ஆரியருக்கு இடைப்பட்ட காலம் என்று அந்த நூலை எழுதுகிறார். நண்பர்களே, ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிற சம்பவங்களை கூட அதில் தொட்டு இந்த சம்பவங்கள் கூட அதை நாம் இணைத்து பார்க்க முடியும். அண்மையிலே சில நாட்களுக்கு முன்பால் செம்மொழி தமிழராட்சி நிறுவனத்தில் சுதா சேஷையன் என்கிற பார்ப்பன பெண் மொழியறிஞர் அகத்தியருக்கு விழா எடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய கொடுமை! அகத்தியர் ஏதோ மொழியறிஞராம். சங்க இலக்கியத்தில் அகத்தியர் பேர் கிடையாது, தொல்காப்பியத்தில் இலக்கிய அகத்தியர் பேர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சித்தர் 14 கணக்கிலே பெயர் எழுத தெரியாத ஒருவர்களெல்லாம் அகத்தியர் இப்போ எழுதினார் என்று நுழைத்திருக்கிறார்கள். செம்மொழி தமிழாட்சி நிறுவனத்தில் மொழியறிஞர் அகத்தியருக்கு விழா எடுக்கிறார்கள். அதை அழகாக இந்த நூலினுடைய 41ஆம் பக்கம் என்று நினைக்கிறேன், அழகாக ஒரே வார்த்தையை சொல்கிறார், தென்னகத்தை நோக்கி வந்த முதல் ஆரியன் அகத்தியன். அகத்தியனுடைய முகத்தை கிளி என்று கிழித்திருக்கிறார். அவ்வளோ அற்புதமான அந்த வரலாற்று அந்த வரலாற்றை நாம் இன்றைக்கு தொடர்புபடுத்தி பார்க்கிறோம். இன்றைக்கு சில நாட்களுக்கு முன்பாக புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒரு சினிமா நடிகர் ஆளுநரை சந்திக்கிறார். மாநாட்டில் என்ன பேசுகிறார்? இந்த கவர்னர் அமைப்பு முறையே வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த நூலில் ஐயா அவர்கள் அதற்கு பதிலளித்திருக்கிறார். சுதா சேஷையன் வருவார் என்பது தெரியாது, அகத்தியருக்கு வரலாறு அகத்தியருக்கு விழா எடுப்பார் என்று தெரியாது. ஆனால் இந்த நூல் அதை பதிவு செய்திருக்கிறது. ஆளுநர் முறையை பற்றி இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் ராஜராஜ சோழனை பற்றி ஐயா கடித்து கொண்டார் என்று ஐயா அவர்கள் குறைபட்டு கொண்டார்கள், அல்லது ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். தஞ்சையிலே ராஜராஜ சோழனுக்கு தஞ்சை பெரியவுடையார் கோவிலே சிலை அமைக்க வேண்டும் என்று கலைஞர் முயற்சிக்கிறார். அப்படி முயற்சி நடைகிற போது இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் நீதிமன்றத்தை நாடி ராஜராஜன் ஒரு சூத்திரன், அவனுடைய சிலை உள்ளே போகக்கூடாது என்று சொல்கிறார்கள். சொல்லி அதை வாங்கி பிறகு அந்த சிலை இப்போது அந்த கோயிலுக்கு வெளியே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கலைஞர் அவர்கள் அதை பொறித்தே இருக்கிறார். இது கோயிலுக்கு உள்ளே கோயிலை கட்டி ராஜராஜனுக்கு கோயிலுக்குள்ளே சிலை அமைக்க அனுமதி கிடையாது. அப்போது சில நண்பர்கள் பெரியார் இடத்துல போய் கேட்டதாக சொல்வார்கள். பெரியார் இந்த சூத்திர பட்டத்திற்காக ஐயா அவர்கள் கோபம் கொள்வார்கள் என்று சொல்கிற போது பெரியார் இடத்துல, ஐயா அவர்களே, ராஜராஜ சோழனுடைய சிலையை சூத்திரன் என்பதற்காக உள்ளே வைக்க அனுமதி மறுத்து விட்டார்களே, உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது ஐயா அவர்கள் சொல்றார்கள், அந்த நாய் சிலையை எங்கே வைத்தால் எனக்கு என்ன என்றாராம். காரணம், சோழ அரசுகள் தான் பார்ப்பனர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது, அதிகாரத்தை கொடுத்தது, நிலங்களை கொடுத்தது. அதை இந்த நூலிலே மிக மிக அழகாக ஐயா அவர்கள் நாராயணசாமி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே நான் அவருடைய கருத்துக்களை பார்க்கிற அதே நேரத்தில் நான் இந்த நூலிலே ஒரு பிழையாக நான் கருதுவது, அவரை பற்றிய குறிப்பில்லை,
நாராயணசாமி அவர்களை பற்றிய குறிப்பு பதியப்படவில்லை. ஐயா நம்ம ஷாகுலை அமித் ஐயா அவர்களுக்கு தெரியும். கவிஞர் சுரதா அவர்கள் அதில் சொல்வார், என்னை பற்றி நான் தானடா சொல்ல வேண்டும் என்பா கேட்பாராம். ஒரு விசிட்டிங் கார்டை நாம் கொடுக்கிற போது அது பெருமைக்காக கொடுக்கிறோம், நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக விசிட்டிங் கொடுக்கிறோம். நாம் யார் என்பதை இந்த சமூகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது போல உங்கள் தன்னடக்கம் எனக்கு புரிகிறது. இந்த நூலிலே நீங்கள் யார், இதற்கு முன்னால் எத்தனை நூல்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், இது என்னென்ன உங்களுடைய பணி என்பதை இதில் பதிவு செய்திருக்க வேண்டும். அது பதிவு செய்யாது என்னுடைய பெரிய மனக்குறை. அதனால தான் ஐயாட்ட கேட்டேன், இந்த நூலை வாசிக்கிற போது அங்கங்கே சில கவிதை தன்மை தெரிகிறது என்று கேட்டபோது, ஆமாங்க நான் ஏற்கனவே ஒரு கவிதை புத்தகம் கூட வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதில் பாருங்கள், ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஒரு இடம், அது கவிதை வரிகளாகவே வருகிறது. பருவகால மாற்றம் பக்கத்தில் தான் உள்ளது, அந்த மாற்றத்தால் காற்று திசை மாறி வீசும். சிந்து சமவெளியின் 2ஆம் யுத்தம் இது. வெடிகுண்டுகளின் கொடிய புகையினை நெடியில்லாத இரத்த வாடை வீசாத மௌன யுத்தத்தில் நம் வணக்கத்துக்குரியதான வாய்மையே வெல்ல வேண்டும் என்று அப்படி தொடர்ச்சி எழுதுகிறார். கவிதை வரிகள் தான், அதையே வார்த்தைகளாக பதிவிருக்கிறார். பல இடங்களில் ஊமைகளை பயன்படுத்துகிறார். நல்ல வெள்ளத்துக்குள் நஞ்சாய் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். மாம்பழத்து கொட்டைக்குள் வண்டாய் என்று சொல்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது, இவருக்குள் இத்தனை ஆற்றல்கள். ஒரு அதை பார்க்கும்போது நமக்கு தெரியல. ஒரு நாராயணசாமி ஆசிரியர் ஒரு ஆசிரியர் என்கிற முறையிலே அல்லது ஒரு எழுத்தாளர் என்கிற முறையிலே இருக்கிற போது அவருக்குள்ளே கவிதையர் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நூல் எதை பற்றி பேசுகிறது, இந்த நூல் எதை பற்றி பேசுகிறது, ஏன் இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்றால், இந்தியா ஏன் இந்தியா என பெயர் பெற்றது என்ற கேள்வி எருமையானால் இந்த நூலிலே அதற்கு விடை இருக்கிறது. திராவிட இனம் குறித்து அம்பேத்கருடைய கருத்து என்ன, இந்த நூல் அதை பற்றி பேசுகிறது. தாய்வழி சமூகமாக இருந்த நமது சமூகம் எப்படி தந்தை வழி சமூகமாக மாறியது, இந்த நூல் அதை பற்றி பேசுகிறது. பெண்களுடைய சுதந்திரம் எவ்வாறு பறிக்கப்பட்டது, மாதவிலக்கு தீட்ட என்று பெண்கள் தீட்டாக கருதப்பட்டது எதனால், அதே போல வீடுகளில் திருஷ்டி பொம்மை ஏன் வைக்கிறார்கள், இந்த நூல் அதை பற்றி பேசுகிறது. பெண்கள் காமத்திற்காக படைக்கப்பட்டவர்களா, இந்த நூல் அதை பற்றி பேசுகிறது. சிந்து சமவெளிக்கும் வைகை நதிக்கும் என்ன தொடர்பு, இந்த நூல் அதை பற்றி பேசுகிறது. குமரிக்கண்டம் என்று ஒன்று இருந்ததா, அது ஏன் லெமூரியா கண்டம் என்று அழைக்கப்படுகிறது, இந்த நூல் அதை பற்றி பேசுகிறது. எது அறம் எது பாவம், ராமாயணம் என்பது ஆரிய திராவிட போராட்டமா, இந்த நூல் அதை பற்றி பேசுகிறது. காந்தி ஏன் சுடப்பட்டார், காந்தியை சுட்டு வீழ்த்திய தத்துவம் எது, இந்த நூல் அதை பற்றி பேசுகிறது. இந்தியாவா இது பாரதமா, பாரதம் என்று அழைக்க சங்கிகள் ஏன் ஆர்வம் கொள்கிறார்கள், இந்த நூல் அதை பற்றி பேசுகிறது. இப்படி பல விஷயங்களை இந்த நூல் பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த நூல் மிகச்சிறந்த நூல். திராவிட இனத்தை பற்றி, நம்முடைய வரலாற்றை பற்றி, நம்முடைய நாகரிகத்தை பற்றி மிகச் சுருக்கமாக பல்வேறு இடங்களிலிருந்து அந்த தரவுகளை கோர்த்தெடுத்திருக்கிறார். ஒரு இடத்திலே ஆர்எஸ்எஸ் என்றால் என்ன என்பதற்கு அறிவுமதி அவர்களுடைய 25 வாசகங்களை கொடுத்திருக்கார். இன்றைக்கு ஊற்றங்கரையிலே பல கல்வி நிலையங்கள் ஆர்எஸ்எஸ் மயமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நண்பர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த 25ஐயும் படியுங்கள். ஐயா நாராயணசாமி அவர்கள் அறிவுமதியினுடைய கவிதைகளை, அறிவுமதியினுடைய கருத்தை அப்படியே கொடுத்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் எத்தனை கொடுமையானது, எத்தனை எத்தனை விஷமமானது என்பதை பாருங்கள். ஐயா அவர்கள், இந்த நான் நேரத்தின் நெருக்கடிக்கதை நான் சுருக்கமாக என்னுடைய கருத்தை முடிக்கிறேன். இந்த நூலின் மூலமாக 7 கேள்விகளை கேட்கிறார். இப்போ நாம் சந்திக்க வேண்டியது மனிதமா மனு தர்மமா, சமதர்மமா சனாதனமா, ஜனநாயகமா வர்ணாசிரமா, காந்தியா சவர்கரா, தியாகமா துரோகமா, இந்தியாவா இந்துத்துவாவா, வாழ்வா சாவா என்கிற கேள்விதான் நம் முன்னாலே இருக்கிறது என்பதை எழுதி அதற்கு பதிலும் அவரே சொல்லியிருக்கிறார். தமிழர்களே, உங்கள் மொழி உலகின் முதன் மொழி, உயர்தனி செம்மொழி. அதை எண்ணி எண்ணி கர்வம் கொள்ளுங்கள். உங்கள் தாழ்வு மனப்பான்மையை தள்ளிவிடுங்கள்.
அந்நிய மோகத்தை அகற்றிவிட்டு நீங்கள் நீங்களாகவே நிமிர்ந்து நில்லுங்கள். தேசிய இனங்களையும் மொழிகளையும் தேசத்தையும் காப்பாற்றுங்கள். இந்த இறுதி யுத்தத்திற்கு தயாராகுங்கள். இந்த இறுதி யுத்தத்திற்கு தயாராகுங்கள். இந்தியாவை மீட்போம். இந்தியா நம் எல்லோருக்காகவும் எல்லோரும் இந்தியாவுக்காகவும் என்று அவர் முடித்திருக்கிறார். அண்மை நண்பர்களே, அந்த இறுதி யுத்தத்திற்கு நம்மை வழிநடத்தி செல்லப் போவது இந்த நூல்தான். அந்த நூலை வெளியிடுகிற வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி, அடுத்து எழுதக்கூடிய மனுஸ்மிருதியும் மண்ணின் மைந்தர்கள் நூலை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.